Hi students, இன்னைக்கு கிளாஸில் நம்ம யூனிட் 1 சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூனிட் 1 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஒர்க்கிங் வித் த டிப்பிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இந்த டாபிக் கீழே சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கிளாஸ் 11க்குரிய போர்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். First, before getting into the topic, we should know what is a computer. Then, what is organization. Then only we can realize the meaning of computer organization. What is a computer? A computer is an electronic machine. Computer na enaduppa adu oru electronic machine. Organization. ஆர்கனைசேஷன்னா அமைப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அமைப்பு, நிர்வாகம், நிறுவனம் இந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கு ரிலேட்டட் டேர்ம்ஸை வந்து சொல்லியிருப்போம். ஸோ கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, அதோட அமைப்பு என்ன, ஸோ தேட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் லெசன். ஸோ பிஃபோர் நோயிங் தேட் we are going to see the portions 3.1, 3.2, 3.3, 3.4 and 3.5. இந்த 5 செக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் என்ன பேசிக் கான்செப்ட் இருக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெப்த்தாக பார்க்குறத விட என்ன மெயின் கான்செப்ட்டுங்கிறத பார்த்துக்கிட்டாலே நம்ம என்ன செய்யலாம், நம்மளாவே எழுதிடலாம். ஸோ கம்மிங் டு 3.1 introduction. In this topic they have given the differentiation between computer organization and computer architecture. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்னது, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னா என்னது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எப்படி அவுட்புட்டாக ஆகுது, எப்படி போய் ஸ்டோர் ஆகுது, எந்த இடத்துக்கு போகுது, முதல்ல எங்கே போய் சேவ் ஆகுது, எங்கே ப்ராசஸ் ஆகுது, ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன். ஸோ எப்படின்னா வென் யூ ஆர் என்டரிங் அ ஹவுஸ், ஓகேவா, யூ என்டர் த்ரூ த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹவுஸ், தென் யூ கோ டு த ஹால், then you go to bedroom, you go to kitchen, you can see the bathroom. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸையுமே வந்து ஒரு ஹவுஸில் விசிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளக்க போகிற டேட்டாங்கிறது எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் சேவ் ஆகுது, என்னென்ன ஒர்க்லாம் அதில் நடக்குது. அது வந்து ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து என்ன தெரியும், நம்ம இன்புட் கொடுத்துட்டோம், ஒரு அவுட்புட் வந்துருச்சு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் programmers know how the data is entering into the computer, how the work is done at the back. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி என்னென்ன வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். Whereas computer architecture deals with the engineering considerations involved in designing a computer. ஒரு கம்ப்யூட்டர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பில்டு பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் எ ஹவுஸ், ஒரு ஹவுஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஹவுஸில் யார் யாரெல்லாம் இருப்பா, அவங்களோட கேரக்டர்ஸ் என்னென்னலாம், யார் இதில் ஹெட்டு, யார்கிட்டக்க எல்லா மணியும் இருக்கும், ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு கட்டமைப்பு, அதாவது வீடு இப்படி தான் இருக்கும், ஹால் இந்த அடியில் இருக்கும், இவ்வளோ அகலத்தில் இருக்கும், இவ்வளோ நீளத்தில் இருக்கும், பெட்ரூம் இந்த அடியில் இருக்கும், இவ்வளோ அகலம், இவ்வளோ நீளம், ஸோ இந்த ஹோல் பில்டிங் வந்து இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ விட்த் இருக்கும், இத்தனை ஃபீட்டு உள்ள பில்டிங், இது வந்து 3 bedrooms உள்ள பில்டிங். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் பண்ணுறது வந்து என்னது அப்படின்னா architecture. So architecture is something related to building something in a correct way. இப்போ வந்து மானிட்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், CPU வந்து இப்படி தான் இருக்கணும், மவுஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்கணும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதை டிசைன் பண்ணி பார்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. பார்ட்ஸ் மீன்ஸ் the pieces of the computer. இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிக்ஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் அ கார், ஃபிக்ஸிங் த பார்ட்ஸ் ஆஃப் த பைக், ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்து போட்டுட்டு அதை என்ன செய்வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிக்ஸிங் த ஸ்பேர் பார்ட்ஸ் டு ஃபார்ம் அ கம்ப்ளீட் கம்ப்யூட்டர். ஒரு
ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எதெல்லாம் தேவை, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆர்கிடெக்சர். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு என்ஜினியரிங். இதுதான் இங்கே வைக்கணும் அப்படி சொல்லி படிக்கிறது. பட் ஆர்கனைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஹவு இட் இஸ் ஒர்க்கிங், எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு, அதெல்லாம் எப்படி வேலை பார்க்குது. ஸோ வீடு கட்டி முடிச்சாச்சு, எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கா, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களோட இது என்ன ஒர்க்கு, யார்கிட்டக்க என்னது போய் சேவ் ஆகும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ 3.2 பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர். ஆல்ரெடி யூ நோ வாட் இஸ் அ மைக்ரோப்ராசஸர். மைக்ரோப்ராசஸர் இஸ் present in the motherboard of a computer. Motherboard is present in the CPU of the computer, central processing unit. அந்த CPU பாக்ஸுக்குள்ளக்க இருக்கிற ஒரு சிப்புன்னு சொல்லலாம். அந்த சிப்பை தான் என்னன்னு சொல்லுவோம், மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். The CPU is the major component of the computer which performs all the tasks. எல்லா டாஸ்கையுமே பண்ணுறது என்னது, CPU தான். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் CPU is the brain of the computer. அப்படி பார்த்தா பிரெயின் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் எந்த வேலையுமே நடக்காது. ஸோ அந்த CPU தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்கிறோம். அந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் அந்த CPU. அது வந்து அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அந்த பாக்ஸுக்கு பேர் CPU பாக்ஸ். இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து வேக்குவம் டியூப்ஸ் இருந்தது, நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர்ஸ் இருந்தது, தேர்ட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இருந்தது, ஃபோர்த் மைக்ரோ ப்ராசஸர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எதை வச்சு அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போது பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரில் தான் எல்லா ஒர்க்கும் நடக்குது. தட் இஸ் த ப்ராசஸிங் ஒர்க் இஸ் டன் தேர். தென் வி ஆர் நோயிங் அபவுட் த பேசிக்ஸ் ஆஃப் இட். ஓகேவா, அந்த பார்ட்டு இதில் இருக்குது. ஸோ இட் வாஸ் டெவலப்டு பை இன்டெல் இங்க். இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் டெவலப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணா, இன்டெலுங்கிற கம்பெனி தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப். ஸோ சிலிகான்ங்கிற மெட்டலால் ரெடியான சிப்புங்கிறனால சிலிகான் சிப் மல்டி பர்பஸ். இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஒன்லி ஒன் பர்பஸ். வாஷிங் மிஷினா வாஷிங் மட்டும் தான் பண்ண முடியும். பட் திஸ் சிப் இஸ் நாட் லைக் தட். இட் கேன் டூ மெனி ஒர்க். ஸோ இட் இஸ் ப்ரோக்ராமபிள். ப்ரோக்ராம் எழுதுனா தான் என்ன செய்ய முடியும், இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமர்ஸ் வில் ரைட் த ப்ரோக்ராம் அண்ட் த என்ஜினியர்ஸ் வில் ஃபிக்ஸ் இட் இன் டு த CPU பாக்ஸ். அப்புறமாட்டி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா, ப்ரோக்ராமர் வந்து என்ன செய்வாங்க, கோடிங் எழுதுவாங்க. அதை வந்து இந்த என்ஜினியர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, இது வந்து இந்த பிளேஸில் தான் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபினிஷ்டாக வந்த கம்ப்யூட்டரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எனி இன்புட் தட் யூ சென்ட் இட் ரீச்சஸ் த மைக்ரோ ப்ராசஸர். அதாவது நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலுமே வந்து மைக்ரோ ப்ராசஸர் தான் ரீச் ஆகும். when it is sent to the microprocessor, it saves a copy in its memory, then processes it, then again saves it in memory and puts the output. என்ன செய்யும், எந்த ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுத்தாலுமே அது வந்து முதல்ல மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே போய் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அங்கே போய் சேவ் பண்ணிடணும். ஒரு காப்பியை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வச்சு தான் என்ன செய்யும், ப்ராசஸ் பண்ணும். திரும்ப ப்ராசஸ் பண்ணிட்டு திரும்ப சேவ் பண்ணி வச்சிரும். then only it gives us the output. ஸோ எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டேஷ்னரியோ கிராசரியோ வாங்கிட்டு வரோம்னா மம்மி என்ன செய்வாங்க, வேகமாக எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் வந்து கிச்சனில் வச்சுருவாங்க. ஸோ when an input is coming, it is kept in the memory. Processor வந்து இப்போ யார், மம்மி தான் ப்ராசஸர்னு வச்சுக்கலாம். So she keeps it in the kitchen. So when it is needed, she takes from the kitchen and uses it. அதாவது தேவைங்கிற நேரத்தில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் ப்ராசஸ் பண்ணி முடிச்சோடனே அதை சேவ் பண்ணி வச்சுருவாங்க. எந்த ஒரு டிஷ் பண்ணி வச்சாலும் அம்மா வந்து அப்படியே திறந்து போட்டு போயிடுவாங்களா, இல்லை, அது வந்து பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் சேவ்டு ஃபார் லேட்டர் யூஸ். எது வேணுமோ அது மட்டும் அவுட்புட்டாக வரும். இப்போ உங்களுக்கு எது சாப்பிட்றதுக்கு தேவையோ அதை மட்டும் வெளியே எடுத்துருவாங்க. த சேம் வே இன்புட் reaches microprocessor, saves a copy in memory, then goes to the microprocessor. If it is needed, it is taken, or else the output is displayed to the user. So microprocessor is having 3 basic units, which is arithmetic and logic unit, control unit and registers. Number 1 வந்து arithmetic and logic unit. Arithmetic na basic operations in maths, addition, subtraction, multiplication, division. Logical operations mean the logical thinking of a person. இது வந்து greater than lesser than equal to not equal to. ஸோ ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்ணும் போதில் நம்ம வந்து ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கணும். இது வந்து சரி இல்லை தவறு, உண்மை இல்லை பொய், எப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த டெசிஷன் தான் வந்து லாஜிக்கல் திங்கிங். நம்மக்கிட்டக்க இருக்கும். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் பண்ணுறதுக்காக அதை செட் பண்ணி வச்சுக்கோம். அரித்மெட்டிக் வந்து கேல்குலேஷன்ஸ்காண்டியும், லாஜிக்கல் வந்து ரீசனிங்காண்டியும். எதனாலும் ஒரு
ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டா இது வந்து சரி இல்லை தப்பு அப்படிங்கிறத வந்து அது கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ டிராஃபிக் போலீஸ் வந்து எப்படி வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் வாங்கன்னு விட்டுறாமல் ஒவ்வொரு சைடாக விட்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து தான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து இப்படி சொல்லிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ் ரெஃபர் டு த இன்டர்னல் மெமரி. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஆல் த டேட்டா தட் இஸ் கமிங் இன் டு த மைக்ரோ ப்ராசஸர் வில் பி சேவ்ட் இன் த மெமரி. அது மாதிரி அந்த மெமரியை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு சைன் இன் ரிஜிஸ்டர் இருக்கும், நம்ம ஸ்கூலை விட்டு போகணும் அப்படின்னா சைன் அவுட் ரிஜிஸ்டர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதில் சைன் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும், சைன் பண்ணிட்டு தான் வெளியே போக முடியும். விசிட்டர்ஸ் நான் சொல்கிறேன், நீங்களாம் சைன் பண்ண தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோம். விசிட்டர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராவது செக்கிங்காக வர்றாங்களோ அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, சைன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் ரிஜிஸ்டர். அது எதுக்கு, இட் மெயின்டைன்ஸ் சம் டேட்டா. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, இட் இஸ் த மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர், இட் சேவ்ஸ் டேட்டா தேர். ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட குணநலன்கள், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஓகே என்னென்னதெல்லாம் பேசிக்காக மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கும். கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்ட் சைஸ். கிளாக் ஸ்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணும்போதில் அங்கே வந்து ஒரு இன்டர்னல் கிளாக் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. அந்த ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற கிளாக் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவ்வளோ டைம் போதும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ரன்னிங் ரேஸில் ஸ்டாப் வாட்ச் வச்சுருப்பாங்களே, கெட் செட் கோன்னு சொன்னோடனே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, இட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த அவங்க ரன்னிங் முடிக்க அந்த எண்டு பாயிண்ட் வரும்போதில் இதை என்ன செஞ்சுருவாங்க, ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, ஸோ அந்த இதை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும் கிளாக் ஸ்பீட். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு த கிளாக் ஸ்பீட். ஒரு அத்லெட் வந்து எவ்வளோ நிமிஷத்தில் ரன் பண்ணுறாங்கங்கிறத வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இந்த கிளாக் ஸ்பீட். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் கமாண்ட், ஓகேவா. கமாண்ட் விச் இஸ் கிவன் டு அ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன். நான் உங்களை வந்து ஒரு வேலை வாங்கணும், உங்ககிட்ட வந்து ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னா ஐ ஷுட் டெல் இட் அஸ் அ கமாண்ட். நான் என்ன சொல்லணும், இதை செய்யி அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்வீங்க. த சேம் வே மைக்ரோ ப்ராசஸர் ஆல்சோ ரிசீவ்ஸ் மெனி கமாண்ட்ஸ் அண்ட் மெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, ஓகேவா, செட்டுன்னு அது மொத்தமாக சேர்த்து a set of machine level instructions that a microprocessor is designed to execute is called an instruction set. ஒரு மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன செய்வோம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா. செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன், மெஷினுக்கு புரிகிற மாதிரி, ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் இருக்காது, மெஷினுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் இருக்கும். ஓகே, next word size refers to the number of bits that can be processed by a processor in single instruction. ஸோ வேர்டு சைஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சொல்கிறேன், ஓகேவா. இங்கிலீஷில் இருக்கிற வேர்டு வந்து நம்மளுக்கு புரியறதுக்காக மெஷின் லாங்குவேஜில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு வருது, அந்த வேர்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 8 பிட் ப்ராசஸர், 16 பிட் ப்ராசஸர் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் லேட்டர் இந்த லெசனில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ 8 பிட் ப்ராசஸர் வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய டேட்டாவாக கொடுத்தாலும் 8 பிட்டாக பிரித்து வேலை பார்க்கும். 16 பிட் ப்ராசஸர் 16 பிட்ஸ் தான் அட் அ டைமில் அதால் வேலை பார்க்க முடியும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து காலையில் சாப்பிடும் போதில் நீங்கள் 5 இட்லிஸ் சாப்பிட்றதுக்கு கேப்பபிளாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 6 இட்லிஸ் கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? என்னால் 5 இட்லிஸ் தான் சாப்பிட முடியும், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன்னு சொல்லுவீங்களா? த சேம் வே திஸ் கேன் ஆல்சோ ப்ராசஸ் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிட்ஸ். ஒரு டைமில் இத்தனை பிட்டு தான் ப்ராசஸ் பண்ண முடியும், அதாவது வேலை செய்ய முடியும், இத்தனை வேலை தான் செய்ய முடியும், 2 கை தானே இருக்குது, 10 கையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்களா? ஸோ த சேம் வே அத்தனை பிட்டு தான் ப்ராசஸ் பண்ண முடியும்னா அது அவ்வளோதான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ தேட் இஸ் கால்டு வேர்டு சைஸ். ஸோ கிளாக் ஸ்பீடுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளோ ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணுங்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுங்கிறது எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு வருதா, இல்லை அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுன்னு வருதா, இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷன் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அண்டு ஆர் நாட் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி வருதா, இல்லை கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் ஆர் அவுட்புட், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கு. என்ன ஆப்ரேஷன் வருது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வருது, அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை பற்றி இருக்கும். தேர்ட் தான் வேர்ட் சைஸ். நான் சொன்ன மாதிரி எவ்வளோ
ஒர்க் பண்ண முடியும் நம்மளால் ஒரு டைமில். அதே மாதிரி தான் எவ்வளோ வேர்டு சைஸ், எத்தனை பிட்டு அதால் ப்ராசஸ் பண்ண முடியும், அதுதான் விஷயம். ஓகே, பிட் ரெஃபர்ஸ் டு த smallest unit of information that can be stored in the memory. ஸோ ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட்டை வந்து இந்த பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 3.4 இந்த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ் வந்து 2 க்ரைட்டீரியா வச்சு பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து விட்த் ஆஃப் டேட்டா, நான் அப்போதே சொன்னேன்ல வேர்ட் சைஸ், அதுதான் இது விட்த் ஆஃப் டேட்டா. இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட், நம்ம செகண்ட் கேட்டகரியாக கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருந்தோம்ல, அதே தான். இந்த 2 விஷயத்தை வச்சு மைக்ரோப்ராசஸர்ஸை வந்து வகைப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா வித் வச்சு எப்படி பிரிக்கிறது? 8 பிட் மைக்ரோப்ராசஸர், 16 பிட் மைக்ரோப்ராசஸர், 32 பிட் மைக்ரோப்ராசஸர், 64 பிட் மைக்ரோப்ராசஸர். இந்த மாதிரி 4 கேட்டகரிஸில் பிரிக்கலாம். எதை வச்சு? டேட்டா வித், அதாவது ஒரு டைமில் எத்தனை பிட்ஸ் வந்து இதால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. 8 பிட் ப்ராசஸரால் அட் அ டைமில் 8 பிட்ஸை தான் ப்ராசஸ் பண்ண முடியும். 16 பிட் ப்ராசஸரால் 16 பிட்ஸ் தான் அட் அ டைமில் பண்ண முடியும். ஒரு டைமுக்கு அந்த வேலை மட்டும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகேவா? ப்ராசஸர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் மீன் த சேம். மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லலாம், அதை ப்ராசஸர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு எப்படி அதை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து ரெடியூஸ்டாக இருக்கா காம்ப்ளெக்ஸாக இருக்கா. அதாவது ஒரு பேபிக்கு வந்து ஒரு 4-5 வேர்ட்ஸ் தெரியும், வேறஸ் we know thousands of words. இப்போது ஒரு பேபிக்கு வந்து அம்மா, அப்பா, தாத்தா, அத்தை, இந்த 4 வார்த்தை தான் தெரியும்னா, அந்த 4 வார்த்தையை நம்ம கொடுக்கும் போதில் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது அதுக்கு தெரிஞ்சது 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு இருக்கணும். வேறஸ் கம்மிங் இன் டு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னால் உங்களை மாதிரி 1000 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்ன சொன்னாலுமே செய்யும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் RISC, அதுக்கும் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் CISCக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெடியூஸ்டில் வந்து ஹைலி ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஏன்னா தெரிஞ்சதே 4 தான். அந்த 4 என்ன செய்யும்? ஃபாஸ்ட்டாக செஞ்சிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடில் நினைக்கிற மாதிரி வேலை நடந்துடும். பிகாஸ் இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேவா? அது வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கு தெரிஞ்சதே 4 தான். அந்த 4 தான் நீங்கள் திரும்ப செய்ய சொல்கிறீங்கன்னா இட் வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் இட் இஸ் ஈஸி ஃபார் இட் டு டூ. பட் வேறஸ் கம்மிங் டு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ் இட் இஸ் லிட்டில் டிடிஎஸ். ஏன்னா இது வந்து ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுது. தே சப்போர்ட் hundreds of instructions. Computers supporting CISC can accomplish a wide variety of tasks, making them ideal for personal computers. ஸோ இது வந்து ஆயிரக்கணக்கான வேலைகள் வந்து செய்கிறதுக்கு கேப்பபிள் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் வேரியஸ் டாஸ்க். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியும், நிறைய வேலைகள் தெரியும். ஸோ அதில் ஒரு டைப்பு, இதில் ஒரு டைப்பு. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு தான் இது ரெண்டையுமே நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து கம்மியான இன்ஸ்ட்ரக்ஷன் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று வந்து அதிகமான இன்ஸ்ட்ரக்ஷன் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ CISC அண்ட் RISC. CISC காம்ப்ளெக்ஸ், RISC ரெடியூஸ்டு. நெக்ஸ்ட் 3.5 memory devices are the devices which are used for ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. ஸ்டோரேஜ் டிவைசஸ்ன்னு நம்ம படிக்கிறோம்ல, அதே தான் மெமரி டிவைசஸும், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல போய் நம்மளோட டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆகுதோ அந்த டிவைஸை தான். டிவைஸ்னால் என்னது? இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பாகங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிவைஸ்னு சொல்லுவோம். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறது என்னது? இன்புட் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்குற பார்ட்டை வந்து இன்புட் டிவைஸ்னு சொல்கிறோம். ஜஸ்ட் லைக் தட். ஓகே, இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த மெமரி டிவைசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெமரி டிவைசஸில் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஹவு இட் இஸ் ஸ்டோர்டு. இப்போது நம்ம ஒரு டேட்டாவை கொண்டு போய் அங்கே போடணும், திரும்ப தேவைங்க மொத்தத்தில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ தேட் இஸ் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஓகேவா? ரீடுனா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போய் போடுறது. ஓகேவா? ஸோ தீஸ் 2 ஆப்ரேஷன்ஸ் ஆர் டன் இன் த மெமரி. ஓகே, ரைட் பண்ணுறது, ரைட்டிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் டு த மெமரி அப்படின்னா புதுசாக ஒரு டேட்டாவை கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ரீடிங்னா ஏற்கனவே ஸ்டோர் ஆன டேட்டாவை எடுத்து பார்க்குறது. ஓகே,
தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் அக்சஸிங் மெத்தட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெமரியை டு ஆக்சஸ் ரீட் ஆர் ரைட் த மெமரி. தே ஆர் சீக்வன்ஷியல் அக்சஸ் அண்ட் ரேண்டம் அக்சஸ். சீக்வன்ஷியல் அக்சஸ்னால் எதையுமே ஆர்டராக செய்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படின்னு போடுறது. ஓகே, ஃபிஃப்த்து இதுக்கு போகணுன்னா மொதல் 4 இதையும் கடந்து தான் போகணும் சீக்வன்ஷியல் அக்சஸில். வேறு ரேண்டம் அக்சஸில் நீங்கள் நேராக ஃபிஃப்த்துக்கு போகலாம், திரும்ப தேர்டுக்கு வரலாம், செகண்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ரேண்டம் அக்சஸ். நீங்கள் சீக்வன்ஷியல் அக்சஸ்க்கு போனோம்னா மொதல் 4 கடந்து தான் 5ஆவதுக்கு போக முடியும். ஸோ ஆர்டராக தான் போக முடியும். ரேண்டம் அக்சஸில் அப்படி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் மெமரி, கேட்ச் மெமரி, ஹார்ட் டிஸ்க். இந்த 3 வந்து மெமரி ஹைரார்க்கியில் இருக்குது. ஹைரார்க்கி அப்படின்னாலே பெரியவங்க, இப்போ நம்ம தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, நம்மளோட பிள்ளைங்க, நம்மளோட பேரன் பேத்தி அப்படின்னு அந்த வரிசை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது பேர் தான் ஹைரார்க்கி. ஸோ அந்த ஹைரார்க்கி மாதிரி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மெமரியை வந்து ஹைரார்க்கி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் கீழே இருக்குது, அடுத்து மெயின் மெமரி, அடுத்து கேட்ச் மெமரி. ஸோ எது வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி, எது வந்து ஹையர் காஸ்ட், எதால் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ்னால் நான் என்ன சொன்னேன், ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணுறது, நம்ம போய் சேவ் பண்ணுறது ஒரு டைம், அதை எடுத்து யூஸ் பண்ணுறது ஒரு டைம். ரீடு ரைட்டுன்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அதை வச்சு தான் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் மெமரிங்கிறது டாப்பில் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்குங்கிறது